நான் இன்றைக்கி அறிவிச்சிட்டோம், 40 வேட்பாளர்களை இன்றைக்கி அறிவிச்சிட்டோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், 2016ஆம் ஆண்டு முதல் முறையாக நம்ம வந்து தேர்தல் களத்தை சந்தித்தோம். அப்போதிலிருந்து நம்ம அறிவித்தோம் என்னென்னா, இந்த தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலும் நாங்கள் வந்து கூட்டணி வைக்க போவதில்லை என்று சொல்லி 2016 தனித்து போட்டியிடுவோம் என்று அறிவித்து 2016 தனித்து போட்டியிட்டோம். 19, 21 என்று எல்லா தேர்தலையும் போட்டியிட்டோம். அது மாதிரி இந்த தேர்தலையும் எந்த கட்சியும் அறிவிப்பதற்கு முன்பே நாம் தமிழர் கட்சி முன்பு அறிவித்ததை நாங்கள் செயல்படுத்துவோம், தனித்து தான் போட்டியிடுவோம் என்று சொல்லி 2 மாதத்துக்கு முன்னாடியே வேட்பாளர்களை அறிவிச்சிட்டோம். பெரும்பாலான வேட்பாளர்களை நம்ம வந்து அப்போவே அறிவிச்சிட்டோம். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நேற்று முன்தினம் வரைக்கும் வேட்பாளர் அறிவிக்காமல் இருந்தோம், ஒரு 2-3 தொகுதிகளில். அதையும் அறிவிச்சிட்டோம். அது எல்லாருக்குமே தெரியும். தினமலர் யாருக்காக வேலை செய்யக்கூடிய பத்திரிகை? தினமலரில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்த செய்திங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தான் செய்வாங்க. அது இதுவும் பாஜகவுக்கான ஒரு வேலை தான். தினமலர் பாஜகவுக்கு வெளிப்படையாக வேலை செய்யக்கூடிய ஒன்று. எந்த அளவுக்கு இவங்க அதுதான் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக, இந்த என்ஐஏவின் மூலமாக, இந்த பத்திரிகைகள் மூலமாக நாம் தமிழர் கட்சியை ஒரு மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி வந்து வளரலை, அவங்களுக்கு தேர்தலில் போட்டிடுறதுக்கு ஆள் இல்லை பாருங்கள், இந்த மாதிரியான கருத்தியலை உருவாக்குவதற்காக, கட்டமைப்பதற்காக இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது தினமலர்லாம் நீங்கள் பத்திரிகைன்னு சொல்லக்கூடாது, பத்திரிகையே நடத்தலை. நீங்கள் ஊடகத்திற்கே ஒரு அறம் இருக்கு இல்லையா? குறைந்தபட்ச அறத்தை நீங்கள் பாதுகாக்கணுமா இல்லையா? தினமலர் ஜனநாயகத்தினுடைய 4வது தூண்கள்னு சொல்கிறீங்க. அதை பத்திரிக்கையாவே நாங்கள் பார்க்கறது இல்லை. தினமலரை தேர்தல் ஆணையத்துடைய இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறது? பாஜகவுக்காக தேர்தல் ஆணையம் வேலை செய்யுது. தேர்தல் ஆணையங்கிறது வந்து நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு, ஜனநாயக மரபுகள் என்று சிலது இருக்குது. அதை தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கணும். தேர்தல் ஆணையங்கிறது நாங்கள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, நாங்கள் ஒரு தனித்துவமான அமைப்பு, நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்குறப்போ திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு ஜனநாயக படுகொலை நடத்தி கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் மறுக்கப்பட்டது என்பது நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த அடி அல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கே விழுந்த பேரடியாக தான் நம்ம இதை பார்க்குறோம். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் பறிக்கப்பட்டிருக்கு, நாளை யாருக்கு வேணாலும் இந்த நிலைமை வரலாம். நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் ஏன் பறிக்கப்பட்டதுன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய அரசியல் கட்சியாக கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் உருவெடுத்துருச்சு. இப்போ பாஜகவுக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து வேறு உண்டலான்னு பார்க்குறாங்க, நிறைய முயற்சிகள் எடுத்து பார்க்குறாங்க. வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு எதிர்கட்சியாக அமரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கு இந்த தேர்தலில் ஒரு அடித்தளத்தை வந்து அவங்க வந்து ஏற்படுத்தணும். மக்கள் மனதில் வந்து மக்கள் மனதில் பாஜக தமிழ்நாட்டில் வளருது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கணுங்கிற ஒரு திட்டத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்புகளில் பாஜக 19 விழுக்காடு, 5 விழுக்காடு, 6 இடங்களில் வெளில போகிறோம், 6 இடங்களில் வெற்றி பெற போகுது, 4 இடங்களில் வெற்றி பெற போகுதுன்னு நோட்டாக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஊடகங்கள் மூலமாக ஒரு கட்டமைப்பை செய்கிறாங்க. அப்போ இதுக்கு யார் தடையாக இருக்கிறாங்கன்னா, பாஜக ஒரு 2ஆம் இடத்திற்கோ 3வது இடத்திற்கோ தமிழ்நாட்டில் வர்றதுக்கு தடையாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அப்போ நாம் தமிழர் கட்சியை நேரடியாக எதிர்த்து நின்று மோதுவதற்கு துணிவில்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, இது மாதிரி என்ஐஏ சோதனையை நடத்துறது, இது மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மூலமா சின்னத்தை முடக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இது அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலை. அப்படிதான் நம்ம இதை பார்க்குறோம். பயம்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி. நீங்கள் ஒரு கருத்து கணிப்புன்னு ஒன்று நடத்துறீங்க, சரி, அந்த கருத்து கணிப்பு என்பதே காலங்காலமாக கருத்து திணிப்பு. மக்கள் மன்றத்தில், மக்கள் மத்தியில் நீங்கள் என்ன கருத்தை நிறுவனம் நினைக்கிறீங்களோ, மக்களை தேர்தலுக்கு எப்படி தயார் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதை நீங்கள் வந்து தயார் செய்கிறீங்க. உங்களுடைய கருத்து கணிப்பு என்கிற பேரில் கருத்து திணிப்பு மூலமாக மக்கள் வந்து என்ன சிக்கல்னா, ஒரு கட்சி வளருது, ஜெயிக்க போகுது, வெல்ல போகுது அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு கட்சி வளருதுன்னா மக்கள் வாக்கு செலுத்துவாங்க. பெரும்பாலான மக்கள் இன்னமும் என்ன ஒரு மனநிலையில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் இந்த கட்சி வெல்லாது, நம்ம ஓட்டு வீணாயிரும், ஓட்டு வேஸ்ட் ஆயிரும், ஜெயிக்கிற கட்சிக்கு நம்ம ஓட்டு போடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக பாஜக என்ன செய்யுதுன்னா, நோட்டாக்கு கீழே இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டினா பாஜக நோட்டாக்கு கீழே தான் இதுவரைக்கும் இருக்குது. இனி இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நோட்டாக்கு கீழே தான் வரும். அதுதான் கள நிலவரமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு என்னென்னா, பாஜக வளருது, பாஜகவுக்கு வாக்கு செலுத்தினா பாஜக வெல்லும், தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிர்க்கட்சி பாஜக தான் என்கிற ஒரு கருத்தை திணிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் நம்புவாங்க. இல்லை, நீங்கள் பாருங்கள், ஊடகங்கள் எதை சொல்கிறதோ அதை தான் மக்கள் வந்து பெரும்பாலும் நம்புகிறார்கள், நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலை இப்போ மாறுது. இப்போ வந்து மக்களுக்கு தெரிந்து போயிடுச்சு, ஊடகங்கள் வந்து ஒரு ஜனநாயக முறையில் இல்லை, ஒரு சார்பற்ற தன்மையோடு அவங்க செயல்படலை, முழுக்க ஒரு சார்பு நிலையோடு தான் ஊடகங்கள் வந்து செயல்பட்டு வர்றாங்கன்னு தெரியுது. இதுதான் ஊடகங்களுடைய வேலை. வந்து பாஜக வளர்ந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை நிறுவ வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க.
இப்போ நாம் தமிழர் கட்சியை காட்டலைன்னா அதுதான் பாஜக எந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. அப்போ நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல நகர்த்திட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மும்முனை போட்டி, இது வந்து ஒரு மும்முனை போட்டி, திமுக அதிமுக பாஜக மட்டும்தான் போட்டி என்று மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை வந்து விதைக்கிற வேலை. அதுதான் அது. நாம் தமிழர் கட்சி அதான் முதல்ல சொன்னது மாதிரி பயம்தான், அச்சம் தான். நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வரக்கூடிய அச்சம், பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த வேலையை செய்கிறாங்க. இல்லை அறிவிப்போம். இப்போ நமக்கு வந்து நாளை மறுநாள் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இருக்குது. உறுதியாக நமக்கு வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் சின்னத்தை வந்து அறிவிச்சிடும். சரி.